உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வக்கர சனி பயிற்சியை பற்றி பேச போறோம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள் பிரவேசமாகி ஓரண்டு ஆயிடுச்சு. அந்த சனி பகவான் வக்கரமாக போகிறார். இது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய மேன்மைகளை, வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலமா இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிடணும். ஒரு நல்ல யோகம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அதை எப்படி பயன்படுத்திக்கிடணும்? என்ன வகையான யோகங்கள் வருது, என்ன வகையான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில நிகழப்போகுது அப்படிங்கிற இந்த பதிவுல நான் எடுத்து சொல்ல போறேன். அதை நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. என்ன மந்திரம் சொல்லணும், நீங்க எந்த சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை என் அன்பு நேயர்களை உங்களுக்கு வழங்கும். என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில ரொம்ப கரெக்டா நடந்துக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் தனுசு ராசிக்காரங்களை வழி நடத்தும். கோயில்களுக்கு போறது, சாமியை கும்பிடுறது, இதெல்லாம் பிடித்தமான விஷயங்கள். தனுசு ராசிக்காரங்களை இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. தாங்க முடியலைன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க போகுது. எந்த சனி பகவான் கடந்த ஓராண்டாக உட்கார்ந்து உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாரோ, அந்த சனி பகவான் இப்போது வக்கரமாக போறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னாக பாருங்க, அப்படி ராஜயோகம் கிடைக்க போகுது. எந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில உடல்நல பிரச்சனைகளை கொடுத்தாரோ, ஏன்னா கடந்த ஒரு வருடமாவே பலரை சொல்லியிருக்கீங்க, ஹெல்த் இஷ்யூ பெரிய இஷ்யூவா இருக்கு சார், பயமா இருக்கு, வீட்டில் உட்கார்ந்து இருந்தேன், திடீர்னு மயங்கி போயிட்டோம் போல இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எங்க வீட்டில் எங்க வீட்டுக்காரமா கூட்டிட்டு போய் பிள்ளைய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒண்ணும் இல்லைன்னு இப்ப சொல்லிட்டாங்க சார், ஆனா டென்ஷன் ஆகாம இருங்க அப்படிங்கிறாங்க, ஹெல்த் ப்ராப்ளம் சார் அப்படிங்கிறீங்க. இப்படி ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் மாறி மாறி தனுசு ராசிக்காரங்களை படுத்துது. எங்க அர்த்தாஷ்டம சனி வந்துச்சு இல்ல, அதனால 4ஆம் இடத்துல சனி. சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்தோடனே 4ஆம் இடம் தான் உங்க சுகம், தேக ஆரோக்கியம். அந்த தேக ஆரோக்கியத்தை பாதிச்சார். அது உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. சில தனுசு ராசிக்காரங்க சொல்றாங்க, சார் என் பிள்ளைகள் இருக்காங்களோ சார், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகல சார், மகளுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் பையனுக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்கிறேன், திருமணத்துக்கு வரன் கூடி வரலையே, எவ்வளோ வீட்டில் ரிஜெக்ட் பண்றாங்க, பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படி திருமணமே கூடி வரலையேங்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர காலம் ரொம்ப நன்மையை தருது. அடுத்து வரப்போகிற 138 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகுது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. குறிப்பா ஹெல்த்ல என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அத்தனையும் தீரும். நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கிறது இயற்கை தான், உடம்பை நல்லா தான் பார்த்துக்கிடணும், நீங்களும் சந்தேகம் இல்லை. ஆனா நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்குது, அதுதான் யோகம். இந்த காலகட்டத்தில் உங்க பிள்ளைகளுக்கு என்ன என்ன தடைகள் இருந்தோ தடைகள் நீங்குது. பொதுவாக திருமணத்துக்கு வரன் பார்க்கறத பத்தி கேட்குறீங்க. அந்த திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது திருமண பொருத்தம்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம், அதை விட்டுறக்கூடாது. திருமண பொருத்தத்தை சரியா பார்க்கலைன்னா வாழ்க்கை சரியா அமைகிறது இல்லை. சில பேர் அவசரப்பட்டு, அதாவது பொருத்தமெல்லாம் தேவையில்லை, ஏன் கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு தினந்தோறும் பாருங்க, நான் ஆபீஸுக்கு பாருங்க, திருமணம் பண்ணினவங்க வாழ்க்கை சரியில்லைன்னு நிக்கிறவங்க, பொருத்தம் ஏதோ பார்க்கலங்க, அங்க சரியா பார்க்கலங்க அப்படின்னு நிக்கிறாங்க. அது சில பேர் பார்த்தீங்கன்னா பொருத்தம் இல்லாத ராசிகளை சேர்த்துறாங்க. சஷ்டாஷ்டகம்னு இருக்கு, பொருந்தாத ராசிகள் இருக்கு. உங்க ராசியிலேருந்து 6வது ராசி 8வது ராசி சேர்க்கக்கூடாது. சில பேர் சொல்றாங்க அதுல அனுகூல சஷ்டாஷ்டகம் போட்டுருச்சுங்க, அதுதாங்க பண்ணினோம்னு. அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும். உங்க ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா நீங்க அனுகூல சஷ்டாஷ்டகமா இருந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அனுபவத்துல நான் பார்க்கிறேன். அதனால நல்ல பொருத்தம் பார்த்து பண்ணணும். இப்ப 4ல சனி வக்கரம். உங்க வீட்டுல என்ன என்ன சுப செய்திகள் வரணுமோ எல்லா செய்தியும் வரணும். கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, உபநயனம், சீமந்தம், என்ன நினைக்கிறீங்க நீங்க, அத்தனையும் வரும்ல. தாய்மாமன் உறவு கெட்டு போயிருக்கா, இப்ப சரியாயிரும். தாய்மாமன் உறவு, திருமணத்துக்கு வரன் தேடி அந்த வரன் வீடு வரைக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்கிற முடிவு இருக்கும்போது இல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த பெண் வீட்டில் நீங்க சம்மந்தம் பண்ண நினைச்சீங்களோ, எந்த பையன் வீட்டில் சம்மந்தம் பண்ண நினைச்சீங்களோ வேணாம்னு விலகி போயிட்டாங்க. இப்போ வேறு ஒரு நல்ல சம்பந்தம் உங்களுக்கு கூடி
தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாதவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா கடன் அடைச்சிருவீங்க. கடந்த 1 வருஷம் 2 வருஷமா மாறி 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 கடன் தொல்லை, அடைக்க முடியாத கடன் சிக்கல், அதெல்லாம் இப்போ அடைக்கக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். வெளிநாட்டில் சில பேர் சொத்து வாங்குவாங்க. இப்போ நம்ம ஊர்லயுமே சொத்து வாங்குவாங்க பலருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர சனி காலம் அவ்வளவு நன்மைகளை தரும். புதிய சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகத்தை தந்துடும். கணவன் மனைவி உறவுல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, நிறைய பேர் ஒன்னா வாழறாங்க ஆனா ஒற்றுமையா வாழல. கணவன் மனைவி ஒன்னாதான் வாழறாங்க ஆனா ஒற்றுமையா வாழல. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒற்றுமையாக வாழக்கூடிய யோகத்தை தனுசு ராசிக்கு தரப்போகுது இந்த வக்கர சனி காலம். அதே மாதிரி புதிய கம்பெனியை ஆரம்பிக்கக்கூடிய யோகம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனியில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் நீங்கக்கூடிய யோகம், அதெல்லாம் இப்ப கூடி வருது. இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்கள் பணியாளர்கள் பல பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொத்து கொத்தாக பணியாளர்கள் 10 பேர் 20 பேருக்கு வேலையை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்னடா ஒரு நிலைமை அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் பணியாளர்களாக உங்களுக்கு கிடைப்பார்கள். உங்க ஆபீஸ்ல என்ன வகையில தடைகள் இருந்துச்சோ தடைகள் நிவர்த்தி ஆயிடும். இரும்பு தளவாடங்கள், ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மிஷின்கள் அடிக்கடி பழுதுபட்டுக்கிட்டே இருந்திருக்கும், அதெல்லாம் இப்ப சரியாகிற நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. பினான்சியலாவும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஒரு விஷயம் என்ன கவனமா இருக்கணும்னா, பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். உங்களுக்கு நல்ல பணம் வரும், சேமிச்சு வைங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் அதிகம் கொடுத்துட்றேன், ஒருத்தர் கேட்டாங்க கடன் கேட்குறாங்க கொடுக்குறேன்னு இப்போ கொடுக்காதீங்க. கொடுத்த பணம் திரும்ப வராது. அதுவே கேரண்டார் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இருந்தா போடாதீங்க. நீங்க அப்படி ஜாமீன் கையெழுத்து போட்டா பிறருக்கான துன்பத்தை நீங்க ஏத்துக்கிறதா அர்த்தம். இப்போ இந்த வக்கரச்சனி காலத்துல ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்க மாட்டிடுவீங்க. அதனால ஜாமீன் கையெழுத்து கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. கடன் வாங்கிடுவான், அவன் தப்பிச்சு போயிடுவான், நீங்க மாட்டிடுவீங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பினான்சியலா என்னென்ன நீட்ஸ் இருக்கோ ஃபுல்ஃபில் ஆகும். ஆனா ஆன்லைன் டிஜிட்டல் மோசடியில மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. எந்த டிஜிட்டல் மோசடியிலையும் மாட்டிடாதீங்க. யாராவது கூடுதலாக பணம் தரேன் அப்படின்னு வட்டிக்கு பணம் தரேன்னு சொன்னா ஆன்லைன்ல சொன்னா நம்பாதீங்க. நீங்க பணத்தை திருப்பி கொடுத்தா கூட மீண்டும் மீண்டும் கூட வருத்திடுவாங்க. அப்படி கிரகநிலைகள் அப்படி இருக்கிறதால எச்சரிக்கையா இருங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க பலருக்கு இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மிக முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்குவதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். புதிய வீடு மனைகள் வாங்குவதற்கு யோகம் கிடைக்கும். நல்ல வீடு, அழகான வீடு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். இப்போ அதுக்கெல்லாம் யோகம் நல்லா இருக்கு. அப்ப நீங்க நினைக்கிற காரியமெல்லாம் வெற்றி பெற போகுது. முதல்ல என்ன பண்ணணும், குலதெய்வத்தை போய் கும்பிடணும். தனுசு ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய இப்ப முன்னேற்றம் வரும். அதே மாதிரி ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த யோகமும் இப்ப ரொம்ப திருப்தியா இருக்கு. இப்ப நீங்க மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கு. தனுசு ராசிக்காரங்க விடாம அந்த மந்திரத்தை சொல்லணும். தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே கிருஷ்ணரை மறக்கக்கூடாது. மகாபாரதம் நடந்த ராசியே தனுசு ராசி தான். மகாபாரத போர்க்களத்தையே அதுதான் குறிக்குது, தனுசு ராசி தான் குறிக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, மகாபாரத போர்ல தேர்ல கொடி பறந்துச்சுங்கிறாங்க பாருங்க, அனுமன் கொடி பறந்துச்சுங்கிறாங்க பாருங்க. அந்த அனுமனுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அப்படி நீங்க என்ன பண்ணணும், தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சோன்னு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிருஷ்ணாய நமகான்னு சொல்லணும். ஓம் கிருஷ்ணாய நமகங்கிற மந்திரத்தை கையில துளசியை வச்சுக்கிட்டு ஒரு 108 முறை நீங்க சொல்லணும். சொல்லிட்டு அந்த துளசியை கண்களில் ஒற்றிக்கொண்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய அந்த சுவாமியுடைய பாதத்துல வச்சுட்டு பிறகு எடுத்து கண்களிலே ஒற்றிக்கொண்டு அந்த துளசியை சாப்பிடுங்க. இறைவனை மனமுருக வேண்டுங்கள். என்ன தடை இருந்தாலும் விலகும். அடுத்து வரக்கூடிய 138 நாட்கள் பொன்னான நாட்கள் பயன்படுத்திக்கிடுங்க. அதே மாதிரி குருவாயூர் ஒரு முறை போயிட்டு வாங்க. தனுசு ராசிக்காரர்கள் குருவாயூர் போய் வழிபட்டு விட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல நேரம் உங்களுக்கு தொடங்கவே பயன்படுத்திக்கிறது. இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய பலன்கள், இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல எப்படி பலன்கள் இருக்கும், நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க குச்சனூர் போய் சனீஸ்வர பகவானை வழிபடலாம். அதே மாதிரி திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல
மங்கள சனி பகவான் இருக்கார். மங்களங்களை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான். அவரை போய் தரிசனம் பண்ணணும். அந்த சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அந்த கோயில்ல மரகத லிங்கம் இருக்கும். அந்த மரகத லிங்கத்திற்கு இரவுல பால் அபிஷேகம் பண்ணுகிற போது அங்க இருக்கணும். அந்த பாலை வாங்கி சாப்பிடணும். அப்படி தர்ப்ப அரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு வருகிற போது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பர்களே. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க சிவன் கோயில் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய நவக்கிரகங்களே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 முறை சுற்றி விட்டு வாருங்கள். சனி பகவான் அகமகிழ்ந்து வரம் தருவார். இப்ப இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றேன். பொதுவான பலன்கள் இவை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஜாதகம் இருக்கும். சிலருக்கு ஒரு கேள்வி வருது, சார் இந்த பலன்களை நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு நடக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு சார் எங்களுக்கு ஏனும் இந்த பலன்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய தசா புத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்முடைய லக்னம் வேற, தசா புத்திகள் வேற, நம்முடைய நட்சத்திரங்கள் வேற. அதன் அடிப்படையில தான் முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்க கொடுக்கிறது ஒரு அறிமுகமான கோச்சார பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம சொந்த ஜாதகத்தை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு தரப்போது, உங்க வாழ்க்கையில என்ன முன்னேற்றத்தை தரும், நீங்க எப்படி நடந்துக்கிடணும் முழுமையா தெரிஞ்சுக்கிடணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. அதே போல நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் அதை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.